June 14th 2026 மோஸ்ட் ரெப்யூட்டட் பிராண்ட்லேருந்து இந்த மாதிரியான பேட் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு எங்கள் கேங்கில் இருக்க யாருமே எதிர்பார்க்கல. அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சார் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஏசிகே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் விஜயநகர் ஆர்பிசி லேஅவுட்டில் இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் 3:45 PM விசிட் பண்ணியிருந்தோம். அது ஃபர்ஸ்ட்டு தப்பு எங்கள் சைட்லேருந்து. ரெண்டாவது தப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அன்லிமிட்டட் சூஸ் பண்ணாமல் காம்போ சூஸ் பண்ணுது. அவங்க சைட்லேருந்து தப்புன்னு பார்த்தீங்கன்னா 3:45 PM நாங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் 15 to 20 minutes வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்களும் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா 4:10 PM எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, அன்லிமிட்டட் அவைலபிள் கிடையாது, நீங்கள் காம்போஸ்க்கு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வரப்பவே இவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் காம்போ சூஸ் பண்ணாமல் அப்பவே போயிட்டுருப்போம். ஏன்னா மழை வந்துடல அப்போது. இப்போ அங்கே தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. அன்லிமிட்டட் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம காம்போக்கு போகலாமா வேணாமா அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க ஒரு யோசனை சொல்கிறாங்க, அன்லிமிட்டட் நாங்கள் கொடுக்குறோம், 4:30 PM நீங்கள் முடிக்கணும் அப்படின்றாங்க. வெறும் 20 minutes தான் இருக்குது அவங்க சொன்னதுலேருந்து. நல்லாவே தெரியும் எங்களுக்கு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் காம்போக்கு போயிட்டோம். காம்போவில் 7 ஸ்டார்டர்ஸ் வந்து ஒரு பிரியாணி ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த 7 ஸ்டார்டர்ஸுமே ஒன்று கூட உருப்படியாக இல்லை. எல்லாமே கோல்டாக இருக்குது, ஹீட்டாக கூட இல்லை, ரொம்ப ஹார்டாகவே இருக்குது சிக்கன் எல்லாம். இப்படி கஸ்டமர் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிட்டாங்க. இந்த சூடாக இருந்தது வந்து ரோட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க, பிரியாணி ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அது சூடாக இருந்ததை தவிர மீதி எந்த சிக்கன் ஸ்டார்டர்ஸும் சூடாகவே கிடையாது. ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு சிக்கனை பொறுத்த வரைக்கும். சாப்பிடவே முடியல. நிறைய பேர் ஃபுட்டும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஏசிகே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரியான பேடான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ண யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற எந்த டிஷ்ஷுமே ஒர்த்தே கிடையாது. தயவு செஞ்சு இந்த ஏசிகே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா 1-2 வாட்டி யோசிச்சுக்கிட்டு போங்க. இதில் எங்கே மிஸ்டேக் இருக்கும், அவங்க மிஸ்டேக்கும் இருக்குது. சிக்கன் எல்லாமே ஹார்டாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ஹாரி போனதால் ஹார்டாக இருக்கா இல்லைனா எதனால ஹார்டாக இருக்குன்னு தெரியல. அது யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் இந்த ட்ரீட் ஆர்கனைஸ் பண்ணது நம்ம பர்த்டே பாய் சதீஷ் தான். அவருக்கு பர்த்டேன்றதுனால தான் ஏசிகே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கூட்டு போனோம். சரி, அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு பர்த்டே பாய் கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கேக்கெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, சின்னவுண்டு கேக்கை கட் பண்ணிட்டு அது 9 பேர் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்படியே டிவைட் பண்ண முடியும்? எனக்கு புரியல. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் அந்த 5 kg கேக் கொடுத்தா எனக்கு பத்தும். நான் எனக்கு சொல்கிறேங்க, எல்லாருக்கும் சொல்ல வரல. சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், எல்லாம் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பர்த்டே பாய் ஒரு சம்பவம் பண்ணிட்டான். ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சோடனே பையன் வெளியே வந்து என்ன பண்ணான், எதிரில் இருக்கிற ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போய் சீக்கிரட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கிறான். அது எப்படி இன்னொருத்த வந்து ஸ்பான்சர் பண்ணுறான், பர்த்டே பாய்க்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. ஓடி போய் அவனை பிடிச்சி அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற வரைக்கும் விடலையே நான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க பர்த்டே பாய். நீங்கள் ட்ரீட் வச்சிங்க ஓகே, அட்லீஸ்ட் டெசர்ட்டுக்கு அந்த ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்துருக்கலாமே. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுடுவோம். அதுக்கப்புறம் கடைசியில் வீட்டுக்கு வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அடுத்த கார்த்திக்.